இப்போ என் குழந்தைய பார்க்க நான் அனுமதிக்கிறது இல்ல. ஓகே, ஆனா கோர்ட் பார்க்க சொல்லி அனுமதிக்குதுல. இல்ல சார், எழுதி அப்படியே டிவோர்ஸ்ல வாங்கிட்டாங்க. சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் அகைன்ஸ்ட் மென். அந்த சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார். அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டே எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது. இதெல்லாம் நீங்க போயிட்டே சொல்ல இருப்பாங்க முடியாது. சார். அம்மா ஒன்னு அவங்க புரிஞ்சுங்க, இது தப்பு. யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்ம்க்கு ஈக்குவல் இது. இந்த தப்பா பாயிண்ட்க்கு நினைக்க வந்தது. வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? நீங்களே இப்படி உங்க பிள்ளைகளுக்காக முடிவு எடுக்கிறீங்க. அது வேண்டாம்னு சொன்ன நீங்க யாரு? இந்த பக்கம் இருக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க. ஆரம்பிக்கலாமா? நீங்க யாராவது உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தைய பிரிஞ்சு கஷ்டப்படாம இருக்காங்க சொல்ல முடியுமா? கஷ்டப்படுறவங்க தான்டா மெஜாரிட்டியா. நான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா. என்னடா ப்ரௌட் சிங்கிள் மாம், யூ ஆர் ஹாப்பி, அதை சந்தோஷமா செலிப்ரேட் பண்றீங்க, எல்லாம் ஓகே. இதுல அப்பான்னு ஒரு ஆளு சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? பிள்ளையோட இருக்க முடியலங்கிற வலி அவனுக்கும் ஏக்கங்கள் இருக்கும். என்னுடைய வாழ்க்கையை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கலையான்னு கேக்குறேன். எந்த ஒரு சிங்கிள் மாமோ நீங்க போக கூடாது, அப்பா கூட போக கூடாது அடுத்ததே கிடையாது. பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற. அவங்களாவே விலகிக்கிறாங்க. ஆஸ் அ ஃபாதரா அவங்க தான் சார் முன் வரணும். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இல்ல சார், எழுதி அப்படியே டிவோர்ஸ்ல வாங்கிட்டாங்க. அப்பான்ற ஒரு கேரக்டர் இருக்கதே என் பொண்ணுக்கு தெரியவே தேவையில்ல. புரிஞ்சதா? காசை மட்டும் என்கிட்ட வாங்கிட்டாங்க செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு. கேட்டுக்க. கடைசி எப்ப பாத்தீங்க? 2017. 9 வருஷமா பாக்கலையா? 9 வருஷமா பார்க்கல சார். இப்போ நான் என் குழந்தை முன்னாடி போய் நின்னா கூட அங்கிள்ட்டு தான் கூப்பிடுவேன். என்ன அந்த குட்டி பாப்பாவா இருந்தபோது அந்த நினைவு தான் இருக்கு எனக்கு. இப்ப எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. நல்லபடியா இருக்கணும். எப்பெல்லாம் உங்க பிள்ளை ஞாபகம் உங்களுக்கு வரும்? ஆல்மோஸ்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு அந்த நினைப்பு வந்துட்டு போகும். அந்த கொடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? சிஸ்டம் வந்துட்டு இட் இஸ் அகைன்ஸ்ட் மென். பண்ற டார்ச்சர்ல நீங்களே சரி நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ செஞ்சுட்டேன். உனங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் எப்பனாலும் வந்து மீட் பண்ணலாமே அப்படின்ட்டு. கோர்ட்ல வந்துட்டு வெஸ்டேஷன் ரூம் நீங்க வந்து பாருங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஒரு அப்பா வந்துட்டு பிள்ளையை பாக்குறதுக்கு ஒரு 1 டைம் பாக்குறது ஒரு 1 hour விடுறதுக்கே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அதான் ரியாலிட்டி. சார் உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருக்கலாம். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஆயிரக்கணக்கான பேர் இங்க மென்ஸ் என்ஜிஓலயே நாங்க சஃபர் ஆகிட்டு இருக்கோம் சார். அப்படியா? என்ன ஒப்படியா? வாரம் அமைச்சரே வாரம். அப்பாக்கள் பாக்குறது இல்லைன்னு சொல்றீங்க. அப்பாக்களை பார்க்கவே விடுறது இல்லையே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபாதரா இருந்தா அதுக்கான எஃபர்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க சார். அவங்க சைடுல இருந்து எந்த எஃபர்ட்ஸுமே கிடையாது சார். நம்ம டஃபஸ்ட் டைம்லலாம் என் கூட இல்ல, என் குழந்தை கூட இல்ல, எந்த ஃபினான்ஷியல் இதுவும் சப்போர்ட் பண்ணல. ஓ நீ அப்படி வரியா? இப்போ என் குழந்தைய பார்க்க நான் அனுமதிக்கிறது இல்ல. ஓகே, ஆனா கோர்ட் பார்க்க சொல்லி அனுமதிக்குதுல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். இல்ல சார், அதுவும் எழுதி வாங்கியாச்சு. லைக் பார்க்க கூடாது. இதுதான் தவறான விஷயம். இப்ப இந்த கேள்வி அப்ப நியாயமானது. நான் என்ன கேக்குறேன்னா, அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. சைடு இருக்க அவருக்கு இமோஷன் இருக்குல்ல. எமோஷன்ஸ் மட்டுமே வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாது சார். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. அதர் ஃபேக்டர்ஸும் வரும் சார். உன் காதலும் என் இல்ல, காதலும் அந்த குழந்தைக்கு இமோஷன் முக்கியம் இல்லையா? ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? சட்டம் அதை அனுமதிக்குதுல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. கரெக்ட் தான் சார். பட் அதான் நான் வந்து ஃபுல்லா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். லைக் ஃபியூச்சர்ல என் குழந்தை அப்பா தான் வேணும்னு விருப்பப்பட்டானா அப்போ அவன் போய் பாத்துக்கிட்டோம். எதையாவது பேசிட்டு காலையிலே வெறியாயிரும். ஆக்சுவலா இப்ப இந்த ரியலைசேஷன் வர்றப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருப்பான் அவன். இப்ப ஃபேக்ட் 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 18 வயசுல அவனுக்கு அந்த ரியலைசேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். ஹோல் சைல்ட்ஹுட்டை இழந்திருப்பானே. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அப்பாவும் குழந்தைகளுடைய சைல்ட்ஹுட் இழந்திருப்பாங்களே. நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. சார் நீங்க சொல்ற ஃபேக்டர் மாதிரி அந்த அப்பா வந்து குழந்தைய நினைச்சிட்டே எல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் யாரும் கிடையாது சார். அவங்க நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர்ட்ஸ். யாரும் கிடையாதுல, நீங்க சொல்ல முடியாது. அம்மா ஒன்னு புரிஞ்சுங்க, இது தப்பு. அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறா. அப்படி யாரும் கிடையாது நீங்க சொல்லாதீங்க. பொம்பளைங்களே மோசங்கிற டேர்ம்க்கு ஈக்குவல் இது. நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. அப்ப ரெண்டு பேரோட இமோஷன்ஸ் வந்து நீங்க எப்படி டிசைட் பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, என் குழந்தைக்கு எது நல்லதுன்னு என்னை விட யாருக்கு சார் பெட்டரா தெரியும்? அப்பாக்கும் தெரியும் இல்லையா? யார் அது? யார் அது? Who is the black sheep?
எனக்கு தெரியும், ஏன்னா டே டு டே லைஃப்ல நான் தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், நான் தான் அவனுக்கு எல்லாமே பாத்துக்கிறேன். அதுக்கு என்னங்கிற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா. டெய்லி லைஃப்ல இல்லாம ஜஸ்ட் ஒரு சொந்தக்காரங்க மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு ஒரு நாள் போனா அந்த லூஸ் இல்லனே மென்டல் டைம்ல தூக்கம் எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாம நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எப்படி தெரியும் எனக்கு? நீங்க கூட இருக்கீங்க, உங்க குழந்தைக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அவர் எவ்வளவு நாள் கூட இருக்காரு. அதெல்லாம் நீ சொல்லப்பட. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்பட. நான் வளர்த்தா நான் நல்லா வளர்ப்பேன்ற கான்ஃபிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். அந்த எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. அப்பாவுக்கு அந்த குழந்தை மேல எந்த ஹோல்டுமே இல்லையே. வேண்டாம் சார். ஏன் சார்? எதுவுமே இல்ல. இது என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அதெல்லாம் ஆமா, எதுவுமே இது இல்லன்னா கொஞ்சம் சார் நான் சொல்றேன், தப்பா நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்ஷா இல்லையா? சிம்ரன்ஸ் என்னடா நீங்களே இப்படி உங்க பிள்ளைகளுக்காக முடிவு எடுக்கிறீங்க. அது வேண்டாம்னு சொன்ன நீங்க யாரு? பைத்தியக்காரங்களாடா நீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? என்னத்தையாவது பேசிட்டு இருக்கிறது. 18 வயசுல நாளைக்கு வளர்ந்து நின்னு நீ எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சு வச்சா அந்த பையன் கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. கேட்க மாட்டான் சார் என் பையன். எப்படி சொல்றீங்க? எனக்கு தெரியலையே. எல்லா முடிவும் நீங்க எடுக்கிறீங்க. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப நான் வளர்ந்துருக்கேன். இருங்க, நான் வந்து பிறந்ததுல இருந்து பண்ண வந்து எங்க அப்பா பண்ண நேர்ல பார்த்ததே கிடையாது. என்னடி இது? ஒரு மாதிரி தப்பா முடிவெட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த அவரோட ஒப்பீனியன் கேட்கணும்னு சொல்லி நான் பாக்குறேன். யோ என்னையா இது? இப்ப கூட அப்பா சந்திச்சது இல்லையா? அவர் ஃபேஸ் கூட எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. இப்ப அவருக்கு இந்த ஏக்கம் இருக்கு, அப்பாவோட வளரல. ஏன்னா இதெல்லாம் நினைச்சிருப்பானே, ஆசைப்பட்டிருப்பானே, நான் ஏங்குறான். நாளைக்கு இப்படி வந்து நின்னானா அப்ப என்ன செய்யறது? சார் நான் என் பையனுக்காக நான் இன்னொரு ரீமேரேஜ் பண்ணுவேன் சார். அவன் இன்னும் திருந்தல மாமா. அப்பாவுக்கு பிள்ளைய பார்க்கணும் ஆசை இருக்கு, அவருக்கு பாசம் இருக்கு, அதையே நீங்க தடுக்கிறீங்கன்னு கேக்குறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறான். ஒரு நவீன சட்டம் வருதுன்னா ஒரு நவீன மனசும் வேணும்ல. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் உங்களுக்கு உங்க கணவர் மேல பெரும் கோபம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அது நியாயமாவும் இருக்கலாம். இப்ப நீங்க பழி தீர்க்க இதை செய்யறது உங்க பிள்ளைய பாதிச்சிடாதான்னு கேக்குறேன். ஆகும். ஆகும். ஆமா தேங்க்ஸ் தேங்க்யூ அசத்திட்டேன். பின்ன பார்க்கணும்னு இன்ஃபார்ம் பண்ணா நான் கூட்டிட்டு போய் காமிக்கணும்ட்டு. பட் குழந்தைங்க விரும்பல அவரை பாக்குறதுக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. சோ நான் வந்து ஏன் குழந்தைங்க விரும்பல? ஏன்னா அவ்வளோ சண்டை. எத்தனை வயசு குழந்தைங்களுக்கு? என்ன கணக்கு? 6 வயசு குழந்தை ஒண்ணு, இன்னொரு பாப்பா வந்து 3 இயர்ஸ் தான். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஒரு 6 வயசு குழந்தையும் 3 வயசு குழந்தையும் அப்பா பார்க்க விரும்பலன்னு சொல்லுமா என்ன? காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. அவருடைய அனுசரணையும் அந்த பிள்ளைக்கு அனுசரணை, அந்த பிரியமும் அந்த பிள்ளைக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே? அங்க ஒருத்தர் பிரிஞ்சு நாங்க இருக்கோம், நீ அப்பாவை போய் பார்க்க கொள்ள இரு அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே? எனக்கு அதுல விருப்பம் இல்ல சார். அதை மட்டும் சொல்லுங்க அப்ப உண்மையை. எனக்கு என் குழந்தைங்களை வச்சு திரும்ப எங்க லைஃப்குள்ள வந்து என்னென்ன சொல்றோம் பாருங்க. அவர் உங்க லைஃப்ல வர வேணாம், ஒரு பிரச்சனை அவர் வரும். வரலாம், அவ்வளவுதான். அப்ப மேட்ரு சிம்பிள். மாட்டிக்கிட்ட பங்கு. பிள்ளைங்களை பாக்குறேன் போறேன் வரேன்னு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நீங்க அதை கட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஏய் எப்படி? யார்கிட்ட? எங்க கிட்டயா? மெயின் ரீசன் இதுதான் சார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க.